Hello everyone, welcome back to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. இந்த நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டீபோன் பண்ணியிருக்கேன், நடுவில் இருக்கிற முள்ளை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 500 to 600 grams ஃபிஷ் இருக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறமா கூட நம்ம ஃப்ரை பண்ண அப்புறம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமாக கிறிஸ்பியாக நமக்கு பஜ்ஜி மாதிரி இல்லாமல் கிறிஸ்பியான ஒரு நெத்திலி ஃப்ரை வேணும்னா இதுக்கு நான் செய்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துப்பேன். அதுக்கு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கடலை மாவு சேர்த்துப்பேன். இந்த கடலை மாவு மைதா மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ட்ரையான ஒரு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஜூஸ் சேர்க்க மாட்டேன். இஃப் யூ லைக் நம்ம ஃப்ரை பண்ண அப்புறமா கூட மேலே நம்ம லெமன் ஜூஸ் நம்ம தூவிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour ஆகுது நம்ம இது மேரினேட் பண்ண போகிறோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ரொம்ப சேர்க்கவே இல்லை. அந்த மீனில் இருக்கிற தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஜ்வா டேட்ஸ். இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா மெயினாக மெதீனா சவுதி அரேபியாவில் வளர்க்கப்படுது. இது ஃபிசிக்கலி நீங்கள் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டார்க் ப்ரௌன் டு ஆல்மோஸ்ட் பிளாக் கலரில் ஒரு டேட்ஸ் இருக்கும். அண்ட் வெரி சாஃப்ட். அண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டூ ஸ்வீட், பட் லைக் கொஞ்சம் ப்ரூன்ஸ் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது. இட்ஸ் வெரி ஹை இன் நம்ம சொல்கிற மாதிரி டேட்ஸில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. பட் ஆனால் இந்த அஜ்வா டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இட்ஸ் வெரி ரிச் இன் கால்சியம். எஸ்பெஷலி ஃபார் விமன் இந்த அஜ்வா டேட்ஸ் நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னா இது கண்டிப்பாக இது எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி இது ரொம்ப இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ வெரி ஹெல்தி பிளட் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 minutes வரைக்கும் இது மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இன்றைக்கி லஞ்சில் இந்த நெத்திலி கிறிஸ்பியான ஒரு நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிம்பிள் சாம்பார் தான் எங்கள் லஞ்ச் மெனு ஃபார் தி வீக்கெண்ட். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காம்பினேஷனில் இந்த கடலை மாவும் அண்ட் மைதா காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நேரத்துக்குமே கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே இதில் இருக்கிற இந்த சென்டர் போன் எடுத்ததுனால குழந்தைங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான நெத்திலி ஃப்ரை ரெடி. இந்த நெத்திலி ஃப்ரை இந்த மாதிரி லஞ்சுக்கு சைட்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டார்டர்ஸாக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியான வெரி குட் ஸ்டார்டர் டு கோ வித் மயோனீஸோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஆன வெரி சாட்டிஸ்ஃபைங் மீலுக்கு அப்புறமா ஒரு நல்ல டீ குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மலபார் ஸ்பைஸ்டு சாய் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 cups ஆஃப் சாய் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் 2 லவங்கம், அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்கிற அந்த நட்சத்திர சோம்பு உடச்சி நான் அதில் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை ஒரு 2 inch அளவு பட்டை சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா கொதித்து ஒரு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம இது ஒரு 10 minutes மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் அதில் ஃப்ளேவர் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா இறங்கிடும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விட்டாதான் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பைசஸ் உங்களுக்கு டீ குடிக்கும்போது நல்லா தெரியும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 கப்பு தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் டீ தூள் சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக டீ தூள் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். ஸோ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா இது சேர்க்க போகிறோம். டீ தூள் சேர்த்த அப்புறமா இந்த மாதிரி சாய் நம்ம கொதிக்க விட்டோம்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் கொதிக்க விடக்கூடாது. அப்போ தான் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோ ஹனியோ சேர்த்துக்கலாம்.
இஞ்சி வந்து தோல் நீக்கி நல்லா இடித்து வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த இஞ்சியுமே வந்து நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. இது வந்து கொஞ்சமாக அதிகமாக சேர்த்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இஞ்சியோட டேஸ்ட்டு இந்த டீ எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். Now it's time to assemble the Malabar spice chai. கொஞ்சமாக புதினா லீவ்ஸ், ஒரு சின்ன ஸ்லைஸ் ஆஃப் லெமன், இந்த டீ வந்து வெரி குட் ஃபார் டைஜஷன் அண்ட் ஆஃப்டர் ஹெவி மீல் இந்த மாதிரி ஒரு லைட் அண்ட் கட்டன் சாய் மாதிரி இந்த மலபார் ஸ்பைஸ் டீ குடிச்சா இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you then. Bye.